गजाननं भूतगणाधिसेवितं गवितजम्बो बलशारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ॐ भूर्भुवस्वः तस्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। शान्ति शान्ति शान्ति। நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலழகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டவிரு தெற்கணமும் மதில் சிறந்த திராவிடனின் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அடுத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுக்கே தமிழனுக்கே உன் சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மிக அருமையான ஒரு நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி.ஆர். ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் கவிஞர் காசவயல் குமார் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒரு டாக்டர் ஸ்ரீதர் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பழுத்த காந்தியவாதி, பள்ளி மாணவர்களால் மிகுந்த அன்பு கொண்டவர், அக்கறை கொண்டவர், இந்த குழந்தைகளுடைய நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். கடந்த 35 ஆண்டுகளாக இந்த பணியினை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷனுடைய ட்ரெஸரராக பதவி வகித்து பல்வேறு விதமான சிறப்புகளை இந்த கல்வித்துறைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். தமது பல்வேறு வகையான கடினமான இந்த படிச்சூழலிலும் இந்த மாணவர்களை பார்க்க வேண்டும், இந்த மாணவர்களுக்காக ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படிங்கிற நிகழ்வு. இப்போ வர்றதுக்கு முன்னால் அந்த டைரக்டர் ரூம்ல சில விஷயங்களை சாரோட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்தியாவுடைய அந்த சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நடந்த வரலாறுகளை பற்றி சில நேரங்கள் சில விஷயங்களை அவரோட ஷேர் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாலுமே ஒரு பழுத்த காந்தியவாதி அப்படிங்கிறது நம்மளால உணர முடிஞ்சது. அவர் இங்க வந்திருக்கார். அவர் நிறைய விஷயங்களை சொல்லுவார், நம்ம கேட்டுக்கலாம். உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும், நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்விற்காக நேரம் ஒதுக்கி நமது பால் கொண்ட அன்பின் காரணமாக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை நமது மேனேஜ்மெண்ட் சார்பிலும் உங்கள் அனைத்தும் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தது இந்த சொல்லுவாங்க, உலக தொலைக்காட்சிகளிலேயே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி தொலைக்காட்சி வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர் நமது அன்பிற்கிய கவிஞர் காசவயல் குமார் ஐயா அவர்கள். பட்டிமன்றத்தில் எந்த ஒரு நிகழ்வு என்ன ஒரு பட்டிமன்றத்தில் அவருடைய பேச்சு இல்லாமல் இருக்காது. அவர் நடுவராக பணியாற்றக்கூடிய பட்டிமன்றம் இல்லாத நிகழ்வே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு தமக்கென ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டு குறிப்பாக நமது பள்ளியின்பால் மிகுந்த அக்கறை கொண்டவர்.
நமது மாணவர்களை வைத்து நமது பள்ளியிலேயே ஒரு பட்டிமன்றத்தை தொலைக்காட்சி மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கொண்டு சென்ற பெருமை ஐயா அவர்களை சாரும். இந்த நேரத்திலே நமது அதாவது தாய் வீட்டிற்கு நிலைய வித்துவான் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு எவ்வளவுதான் நம்ம வீட்டுல ஒரு விசேஷனாலும் அங்க மாம மச்சன் இல்லாத ஒரு விழாவே இருக்க. அந்த மாதிரி நமது பள்ளியின்பால் மிகுந்த அக்கறை கொண்டு எந்த ஒரு நிகழ்விலும் தம்மையும் இணைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பிற்கினிய இனிய நண்பர் கவிஞர் காசவேல் குமார் ஐயா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வானது முதலாக ஏன்னா ரொம்ப போன வருஷமே நம்ம இதை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். பட் சில கால சூழ்நிலையின் காரணமாக நம்மளால அதை பண்ண முடியல. இந்த ஆண்டு கண்டிப்பாக நமது மாணவர்கள் பல்வேறு நிலையில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பணிச்சூழல்ல இருக்கக்கூடியவங்க ஒருமித்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா யாராவது 2 பேர்த்த பார்ப்போம், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியான பேரை அந்த பேட்சில் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது மிக மிக அரிது. அதனால அதை ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது முதல்வர் அவர்களுடைய தலைமையிலையும் அதே மாதிரி எப்படி டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு குழுமா வச்சு ஒரு ரெகுலேட் பண்ணி டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி முதல்வர் அவருடைய தலைமையில மிக சிறப்பாக இந்த ஒரு நிகழ்வை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ரெகுலேட் பண்ணி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏஓ அவர்களுடைய தலைமையில இந்த டீமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கின்றேன். நமது முன்னாள் இங்கு பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரும் சார்பில் வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல நமது பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் நமது பள்ளியிலே பணியாற்றக்கூடிய பல்வேறு நிலையில் உள்ள அலுவலக பெருமக்கள் ஸ்டாஃப் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக எல்லாவற்றிற்கும் கதாநாயகராக வீற்றிருக்கக்கூடிய எனது முன்னாள் அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளை இந்த நேரத்திலே ஒருமித்து சந்திப்பதிலே அவங்களை அனைவரையும் வரவேற்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் குழந்தையும் அப்படித்தான் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது சிரமமா இருக்கும். பட் நடந்து பழகிருச்சு, ஒரு ஸ்டெப் எடுத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஈஸி. அதே மாதிரி இந்த முதல் துவக்கம் மிக இனிமையாக அமைய வேண்டும். அது எவ்வளவு பையன் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மாணவர்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆண்டு கண்டிப்பாக துவக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2 வாரத்துக்கு முன்னாலேயே பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நீட் எக்ஸாம் வந்தனால அடுத்த வாரம் வைக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கடுத்து கொஞ்சம் பேருக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதுனால இந்த வாரம் வச்சிருக்கோம். நிறைய முகூர்த்தம், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது உண்மையாலுமே மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்னதான் எத்தனை வீட்டுக்கு போனாலும் எத்தனை சொந்தக்காரர்களை பார்த்தாலும் எங்கெங்கதான் புதுமையான நண்பர்களை பார்த்தாலும் தாய் வீட்டிற்கு செல்வதை போல ஒரு மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது. அந்த ஒரு உணர்வோடு நம்ம இங்க எல்லாரும் சந்திச்சிருக்கோம். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு உண்மையாலுமே உங்களை எல்லாம் தெரியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குதா. நீங்க நான் ஏதாவது சொன்னாதான் தெரியும், இந்த பேட்ச்ன்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா முக மாற்றங்கள், உடல்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சி, தாடி, நிறைய ஹேர் ஸ்டைல், எவ்வளவோ மாற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நீங்களே என்னுடைய மாணவன் அப்படிங்கிற நேருக்கு நேரு சந்திச்சா கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா தொடர்ச்சியா சந்திச்சுட்டு இருந்தோம்னா தெரியும், இல்லை அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சின்ன மாணவனாக ஒரு குழந்தையாக இங்கெல்லாம் 12வது படிக்கிறவர்களும் ஒரு பள்ளி மாணவனாக பார்த்த உங்களை இப்போ ஒரு குடும்பஸ்தனாக அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக ஒரு அலுவலராக இருக்கக்கூடிய உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக மாணவியாக பார்க்கும் பொழுது உண்மையாலுமே மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நமது மேனேஜ்மெண்ட் சார்பிலும் நமது ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும் நம் பள்ளியின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். இது ஒரு எமோஷனல் ஃபீலிங். நண்பர் நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம், நிறைய பேர் 4 பேர் சேரும் பொழுது இந்த இடத்த மரத்துக்கிட்டு தான் நம்ம நின்று பேசிட்டு இருந்தோம், இந்த இடத்துல தான் இந்த சாரிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த இடத்துல தான் என்னோட மார்க்கு குறைவான மதிப்பெண்கள் பெறுவதற்கு மாறுபட்டு ஒரு சிந்தனையை வழங்கியவர் இந்த ஆசிரியர் தான். அதுக்கு இடம் இந்த மரம், இந்த பில்டிங் அல்லது இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மலரும் நினைவுகள், பழைய எண்ணங்கள், அது எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இங்க அந்த எமோஷனல் ஃபீலிங் அதை அடக்கவே முடியாது. அதை எல்லாத்தையும் அதனாலதான் சொன்னாங்க, மேடம்கிட்ட பேசும்பொழுது கூட நம்ம எல்லாம் வந்துட்டாங்கன்னா உட்கார சொல்லாமா அப்படின்னு. இல்லைங்க சார், ஹாஸ்டல் வரல போயிருக்காங்க. அது ஹாஸ்டல் லைஃபை என்ஜாய் பண்ணவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அது ஒவ்வொரு நிகழ்வும், அது 5 மணி காலையில 5 மணியா இருக்கட்டும், நைட்டு 12 மணியா இருக்கட்டும், ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள், அது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை எவ்வளவோ விஷயத்துல மாற்றி போட்டிருக்கலாம். அதற்கான பழைய இடங்கள், பழைய நினைவுகள், பழைய சம்பவங்கள்
பழைய நண்பர்கள், பழைய ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், இது எல்லாத்தையும் அது அங்க குக்கா இருக்கலாம், பட் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு அவரோட ஏற்பட்ட அந்த பழைய நினைவுகள் இதெல்லாம் நமக்கு திருப்பி திருப்பி அதை நினைக்கும் பொழுது ஒரு தாய் வீட்டிற்கு சென்றால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு மாணவனோ மாணவியோ அல்லது யாரா இருந்தாலும் சரி, 90 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னோட வில்லேஜுக்கு போகும்பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வேற. அதே மாதிரி எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் பள்ளிக்கு வரும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற. அது ஒரு பயத்தோட, ஒரு மரியாதையோட, ஒரு பாசத்தோட, ஒரு உணர்வோட, ஒரு அன்போட எல்லாம் கலந்த ஃபீலிங் தான் இந்த நிகழ்வு. அதை நீங்கள் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கீர்கள். இங்கதான் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு முத்திரை, ஒரு தனித்தன்மை இங்க உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துலதான் நம்முடைய பரிணாமம் அடுத்த இடத்தை நோக்கி போயிருக்கு. அதை நினைக்கும் பொழுது உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக வந்திருக்கக்கூடிய உண்மையாலுமே உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது ஒரு தாய், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை அடுத்த நிலைக்கு போகும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ, ஒரு ஆசிரியர் தனது மகன், தனது மாணவன், தனது மாணவி அடுத்த இடத்துக்கு போகும்பொழுது, ஒரு உச்சத்தை அடைந்திருக்கும் பொழுது, ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களே, அதை போல நாங்கள் அந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது, இந்த ஆசிரியரால் தான் எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டது, இந்த பாடத்துல நான் இவ்வளவு மதிப்பெண் பெற்று இந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன், இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த ஆசிரியர் எங்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கலைந்தவர். அதுக்கு எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கலாம். அது அன்பா சொல்லியிருக்கலாம், சத்தம் போட்டிருக்கலாம், திட்டி இருக்கலாம், அடியோட வாங்கியிருக்கலாம். இப்பெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. நாங்கெல்லாம் தடி எடுக்கிறதுக்கே யோசனை பண்றோம். அடுத்து எங்க ஆசிரியர்களுக்கு எதுக்கு பார்த்தடி இல்லை சார், அதெல்லாம் அந்த போர்டில் மார்க் பண்ணி காமிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த பழைய நினைவுகளோடு உங்களை பார்க்கும் பொழுது, மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர்களை பார்க்கும் பொழுதும் அந்த மகிழ்ச்சி அளவிற்கரியது. அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கிராட்டிடியூட், ஒரு செய்யக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு அந்த நினைவுகள், அதையெல்லாம் உண்மையாலுமே அதற்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு ரோல், நீங்க தான் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். ஸோ இந்த பள்ளியில பயின்ற மாணவன், இத்தனாவது பேட்ச்ல பயின்ற மாணவன் இன்னைக்கு இந்த உச்சத்துல இருக்கிறான், இந்த இடத்துல இருக்கிறான். அது பதவியின் வழியாக மட்டும் உச்சத்தை அடையணுங்கிறது இல்லை. அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அவன் பணியாற்றக்கூடிய இடத்துல வித்யா விகாஸ் மாணவன் அப்படிங்கிறவன் ஒரு தனித்தன்மையோடு திகழ்றான் அப்படின்னா அதற்கான ஒரு ஐடென்டிட்டி. அதே மாதிரி இந்த அலுமினி மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்க தான் இப்ப பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடல். அங்க எங்கேயாவது பார்க்கும் பொழுது கூட நீங்க சொல்லலாம், எங்கடா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வித்யா விகாஸ். உடனே நம்ம நினைப்போம், அந்த ஆசிரியர் இருக்காரா, அந்த டீச்சர் இருக்காங்களா, அந்த பிரின்சிபால் இருக்காங்களா, எந்த ரூம் இந்த ரூம் இருக்கு. ஸோ நம்மளுடைய நினைவுகளை அவர்களோடு ஷேர் பண்ணி கொடுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த வகை இந்த பழைய மாணவர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு மற்ற எல்லா நிகழ்வுகளை விட இந்த நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பார்த்திருக்கலாம். முதல்ல 1991 இங்க 2001 இந்த பள்ளியானது துவக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் எழுதும் பொழுது, அந்த 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி பள்ளி வரலாற்றிலே இல்ல உலக வரலாற்றிலேன்னு சொல்ற மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஒரு ஸ்டேட் ரேங்க் கொடுத்தது அப்படின்னா அது நம்ம பள்ளியா தான் இருக்கும். அதுக்கு முழுக்க சொந்தக்காரர்கள் நீங்க தான். ஏன்னா அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பெற்றோருடைய ஒரு கூட்டு முயற்சி, அப்ப இருந்த ஆசிரியர்களுடைய அவங்களுடைய ஒரு சப்போர்ட், இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்மளால அதை சாதிக்க முடிஞ்சது. அதற்கும் சொந்தக்காரர்கள் நீங்க தான். நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நீங்க இன்னொருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி எல்லாத்தினுடைய கலவையாக இங்க வந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி ஒரு ட்ரீ, ஒரு அருமையான ஒரு ட்ரீ இஸ் நோன் பை இட்ஸ் ஃப்ரூட் அண்ட் த ஸ்கூல் இஸ் நோன் பை இட்ஸ் அலுமினி. ஒரு அலுமினி, ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்றோமோ, அப்போ பழம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மரங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு மாணவன் அலுமினி எப்படி இருக்கானோ அதுதான் அந்த பள்ளியை பிரதிபலிக்கக்கூடியது, அதனுடைய பிம்பமாக திகழக்கூடியது. ஸோ அதனுடைய பிம்பமாக திகழக்கூடிய நீங்கள் ஒருங்கிணைந்து இங்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நமது மேனேஜ்மெண்ட் சார்பிலும், நம்மளுடைய வந்திருக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சார்பிலும், நமது முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரும் சார்பிலும், அலுவலக நண்பர்கள் மற்றும் இங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுடன் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்ற நன்றி, வணக்கம்.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். பராசக்தி சக்தி சக்தி என்று கூத்திடுவோமடா என்றான் பாவேந்தர் பாரதிதாசன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னான், சந்திரனை தொட்டதிந்த மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது மனித சக்தி, இந்திரன்தான் இந்நாட்டின் மன்னன் என்ற இலக்கணத்தை மீறியது மனித சக்தி சக்தி என்று. அந்த சக்தி எந்த சக்தியும் அல்ல. பாரதியார் சொன்னான், ஒளியுறும் அறிவே அந்த சக்தி என்று சொன்னார். அந்த ஒளியுறும் அறிவை கல்வியாக, கலையாக, நாட்டியமாக, நடனமாக, சமூக சிந்தனையோடு, சரிநிகர் சமானமாக சமத்துவ குணத்தோடு தமிழகத்தில் ஒரு கல்வி கலாசாலை இயங்கி வருகிறது. அதுவும் இந்த பள்ளிக்கூடத்துல நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கெல்லாம் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். அந்த சரஸ்வதி கல்வி தெய்வத்தை கடவுளாக இங்கே சிலை வடிவத்திலே உங்களுக்கெல்லாம் நீங்க பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சவுடனே வணங்குகிற ஒரு கல்வி தெய்வத்தை இங்கே அடையாளப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு கல்வி நிலையம் நமது வித்யா விகாஸ் கல்வி நிலையம். 2011 ஆரம்பித்த ஒரு தட்டி தடுமாறிய ஒரு அழகு குழந்தை இந்த வித்யா விகாஸ். 2011 நீங்கெல்லாம் அந்த 2011 அரும்புகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், குறும்புகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பீங்க. ஏன்னா 2011 நான் பார்த்தேன், இங்க வந்த உடனே பார்த்தேன், ஒரு பொம்பளை பிள்ளையும் இன்னொரு பொம்பளை பிள்ளையும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நான் வந்த உடனே அதான் பார்த்தேன். அந்த பிரிவை 2 பேரையும் பிரிக்க முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு பெண்கால் போட்டு ஓட்டுன மாதிரி கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்க பாசத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா அதுதான் நட்பு, அதுதான் மேலாள் மாணவர்கள், அதுதான் முன்னாள் மாணவர்கள், அதுதான் அலுமினி. எல்லாம் இப்ப நீங்க என்னைய பார்க்கணும், மைக்குக்கு கொஞ்சம் சவுண்ட கூட்டணும். ஐயா இருக்காரா? கொஞ்சோண்டு சவுண்ட கூட்டிருங்க. அலுமினி, கரெக்டா. அலுமினி அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை. நிறைய இடத்துல இந்த அலுமினி 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 எல்லா இடத்துலயும் இந்த அலுமினி அப்படி பரவி நிற்கிறது, உலகம் முழுக்க பரவி நிற்கிற ஒழிய அது ஏன் அது வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு யார் அதை யோசிக்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம செயல்பாட்டு ஒத்துட்டோம். அலுமினி அலுமினியம்னா நமக்கு தெரியும், அலுமினியம். சரி, அலுமினியத்துக்கு இந்த அலுமினிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா அது ஒரு இல்லை. அனகொண்டாவுக்கு அலுமினிய குண்டாவுக்கு என்ன வித்தியாசம்? நாங்களே கிண்டலா பேசுறது. அனகொண்டாவுக்கு அலுமினிய குண்டாவுக்கு என்ன வித்தியாசம்? அலுமினிய குண்டால தண்ணி வச்சுக்கலாம், அனகொண்டா தண்ணியிலே கிடக்கும். இப்படியெல்லாம் நாங்க ஜாலியா பேசினாலும் கூட இந்த அலுமினி அப்படிங்கிற வார்த்தை, அலுமினி அப்படிங்கிறது ஒரு ஆண் மாணவனை குறிக்கும், பெண் மாணவனை 2 பேரையும் இருபாலரையும் சேர்த்து குறிக்கிற ஒற்றை சொல் இந்த அலுமினி. அப்ப நீங்க யாரு? அலுமினஸ். நீங்க யாரு? அலுமினா. இந்த 2ஐயும் சேர்த்து அலுமினிங்கிற 2ம் சேர்ந்த இருபாலரையும் குறிக்கிற ஒற்றை சொல்லாக இன்றைக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத அரசியல் அமைப்பு அல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. கட்சி அமைப்பு அல்ல, ரசிகர் மன்றம் அல்ல, சமுதாய சீர்திருத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட நற்பணி மன்றம் அல்ல. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க தலை தூக்கி பல நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிற, தாம் படித்த பள்ளிக்கூடத்தை அழகான ஒரு அற்புதமான கலைக்கூடமாக அழகை தூக்கி நிறுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அதுதான் அலுமினி. இப்ப நீங்க ஜோரா கைதட்டியே ஆகும். என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. அலுமினா அப்படி இருக்கணுங்கயா. ஏன்னா எதை செய்யல இன்னைக்கு அலுமினி. இன்னைக்கு நேரத்தில் என்னுடைய நண்பர் நமது அழகப்பா கல்லூரியில நான் மாணவன்,
காரைக்குடி அழகப்பா செட்டியார் கல்லூரியில் நான் மாணவன். அந்த கல்லூரியில் நான் எப்ப படித்திருப்பேன் உங்களுக்கு தெரியும். 2016 வாக்குல நான் படித்தேன் பகுதி நேர மாணவனாக. ஆனால் அந்த அழகப்பா செட்டியார் கல்லூரியில் 30 வருடங்களுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் அந்த அழகப்பா செட்டியார் கல்லூரியில மிகப்பெரிய கல்வி கூடங்களை, கட்டிடங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். உள்ளே நுழைகின்ற நுழைவு வாயிலை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அலுமினிங்கிறது நமக்கு தெரியாமலேயே நம்மோடு 2.5 கலந்திருக்கிற 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிக்கு நிறைய சாதனைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அழகான அமைப்பு அலுமினி. வித்யா விகாஸ் பள்ளியிலும் கந்தர்வகோட்டை வித்யா விகாஸ் கூடத்திலும் இந்த அலுமினி என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இன்னைக்கு உருவாகி ஜோரா நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம்னா இந்த நாள் இந்த வித்யா விகாஸ் பள்ளிக்கு மட்டுமல்ல, இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை முன்னாள் மாணவர்களுக்கும், அமர்ந்திருக்கிற இங்கே வருகை தந்திருக்கிற நமது மரியாதை பேராவூரணி ஜே.சி. குமரப்பா பள்ளிக்கூடத்தின் தாளாளர் அவர்களுக்கும், ஒரு அற்புதமான மனிதர், நமது இயக்குனர் பாஸ்கர் அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு மிகச்சிறந்த காந்தியவாதி. அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இங்கே முதல்வர், இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கிற இந்நாள் மாணவ செல்வங்கள், இந்த நிகழ்ச்சிக்காக அற்புதமாக பல வேலைகளை எடுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்வோம். இது சாதாரண நிகழ்வல்ல. இந்த கந்தர்வகோட்டையில், அது வித்யா விகாஸ் பள்ளிக்கு முதல்ல நீங்க தான் இந்த அலுமினி பங்கனை வித்யா விகாஸ்ல கொண்டாடுங்க. கைதை இன்னொருக்கு கைதட்டணும். இப்ப அடுத்து சொல்ல போறதான் பெரிய அலுமினி. நிறைய பேரு இந்த அலுமினிய எங்க தெரியுமா கொண்டாடுவாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல். அப்படியே எல்லாம் சென்னைக்கு புறப்பட்டு வந்துருங்க. ஆளுக்கு ஒரு டிஷர்ட், ஆளுக்கு ஒரு ஹேண்ட்பேக், ஆளுக்கு ஒரு டார்ச் லைட், ஆளுக்கு ஒரு புத்தகம், ஆளுக்கு ஒரு பிரியாணி, எல்லாம் வசூல் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல் உட்கார்ந்து இந்த அலுமினிய நம்மால் கொண்டாடி இருக்கோம். அதை உடைச்சு அலுமினிய கந்தர்வகோட்டையில நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல இங்கதான் கொண்டாடுவேன் சொல்லி வந்தீங்க பாருங்க. அங்கதான் இருக்கீங்க நீங்க. உண்டா இல்லையா? இப்ப சொன்னாங்க அழகா, நம்ம பிரின்சிபால் மேடம் சொன்னாங்க, ஒவ்வொரு பையன் போய் ஹாஸ்டல்ல போய் பாக்குறாங்க சார். அப்படி அதை போட்டு போட நடந்து போறாங்க சார். கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்து ஏய் நான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கேன், ஏய் நான் இந்த இடத்துல தான்டா டீச்சர்கிட்ட திட்டு வாங்கினேன், ஏய் நான் இந்த இடத்துல தான்டா பெயிலா போன போய் பாஸ் பண்ண போய் சந்திப்படி பல நிகழ்வுகளப்பா. அழகா பழைய பாட்டுல ஒன்று இருக்கு, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்து வந்தோமே, இந்த நாடை எந்த நாடும் மறந்து போவோமோ, வாரிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. கைதடிக்கப்பா ராசா. நானே கிட்னியை பிடிச்சி பாட்டு பாடிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பாட்டு வரவில்லாமல் செலவு வச்சுட்டு வந்தாங்க. எந்த கவனம் இல்லை, ஜாலி கூட அப்படியே சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோங்க. நல்லா கேட்டுங்க, லைஃப் இஸ் ஷார்ட். நல்லா கேட்டுங்க, லைஃப் இஸ் ஷார்ட். வாழ்க்கை கொஞ்ச காலம். இதை உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வயசு இருப்பாருங்க. இப்ப நீங்களாம் உட்காந்து 20, 22, 25 கூட இருப்பீங்க. இந்த வயசுல போய் சார் வாழ்க்கை கொஞ்ச காலம் அது இருக்கு சார், அம்புட்டு நீளம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே சமயத்துல ஒரு 30 to 40 வயசு, 35 40 வயசு காட்ட போய், ஐயா வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்கியா உனக்கு, வாழ்க்கை இன்னும் 50 வருஷம் இருக்கியா உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா, அட போயா
நானே பரபரப்பா ஓடி போய் என் பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டத்தை பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காலம் பத்தாது. இது எதை காட்டுதுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்பான நண்பர்களே, அன்பான மேலாண் மாணவ செல்வங்களே, நீங்க அத்தனை பேரும் இந்த பள்ளிக்கூடத்தில் இனி வரப்போகின்ற, இனி படிக்க போகின்ற மாணவ செல்வங்களுக்கு, உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்க ரோல் மாடல், நீங்க வழிகாட்டி, நீங்க முன்மாதிரி. உங்களை வச்சுக்கிட்டு அவன் ஜெயிக்க போறான். நீங்க சோர்ந்து போய் நினைவு வைங்க, ஒண்ணு வேலைக்காகாது. இங்க வந்திருக்கிற அத்தனை மாணவர்கள் இன்னைக்கு அழகாக நமது பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி உருவத்துல தாடி வளர்த்திருக்கலாம், மீசம் வளர்த்திருக்கலாம், நல்ல ஒசரமா இருக்கலாம், நல்லா சதப்போட்டு குண்டா இருக்கலாம், அண்டாவா இருக்கலாம், குண்டாவா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், என்ன உடலா இருக்கலாம். ஆனா அந்த உணர்வு நான் தான் இங்க வித்ய விகாசிய தாய் வீடு அப்படிங்கிற இந்த உணர்வு நல்லா கேட்க. இன்னைக்கு மட்டுமல்ல, அறந்தாங்கில 80-90 வயசு இருக்கிற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதுல பாதி டிக்கெட் காணா போயிருச்சு. இருந்தாலும் இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்து அறந்தாங்கில 80-90 வயசு. அப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இன்ஜினியர்களாக, பல ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களாக, நூல் வெளியிடுற உங்கள ஒரு மாணவர் புத்தகம் வெளியிட்டிருக்காரு சார் காட்டு. பல துறைகள்ல இருக்கீங்க நீங்க. அப்ப நீங்க ரோல் மாடலா இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல நீங்க உங்களுக்கு கீழே வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா, இங்க ஒரு பையன் டாக்டரா இருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கானா, அவனுக்கு காசு கொடுக்கறது மட்டும் சொல்றேன், அவனுக்கு கைடு பண்ணுங்க. எப்படி நீட்ல ஜெயிக்கலாம், எப்படி ஜேடபிள்யூல ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஜெயிச்சு போனவங்க. நீங்க உங்க பிள்ளைய இதெல்லாம் யாரு, இனி வரக்கூடிய வித்யா விகாஸ் மாணவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பிறந்தா மட்டும் குழந்தை இல்ல. நீங்க எல்லாம் அப்பாக்கள், இப்பயே அப்பாக்கள், கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு தெரியல, இப்பயே நீங்கள் எல்லாம் அப்பாக்கள், இப்பயே நீங்கள் எல்லாம் அம்மாக்கள். முன்னாள் மாணவர்கள் அப்பாக்கள் இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு, முன்னாள் மாணவிகள் அம்மாக்கள் இனி வரக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு. அந்த பொறுப்பும் கடமை உணர்வு இருக்கிறதுனாலதான் தேடி பிடிச்சி இன்னைக்கு வந்து உட்கார்ந்து அழகா அந்த பாருங்க ஜாலியா ஒரு பையன் பாருங்க, அப்படிதான் இருக்கிறது. ராஜா கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் கிட்ட தீட்டு கலக்குவேன் பாரு, கிளப்புவேன் கிளப்புவேன் பட்டாயத்தான் கிளப்புவேன் பட்டா சொல்லி கிளப்புவேன் பாரு. 8-2 வயசுல எல்லோருக்கும் மனசுல பட்டாம்பூச்சி சரகட்டிக்கு பாரு. அடங்கி இந்த வயசுக்கு படி, அடக்கி வச்சா எப்படி, கட்டை காவல் மீற போறேன் பாரு பாரு பாரு. கலக் கலக் ஏ கலக் கலக் இருக்கணும். அப்படியே சோர்ந்து ஒழிக்கிட்டே இருந்தா வழக்கம். அந்தந்த வயசுல அந்தந்த இருக்கணும். ஆனால் அதையும் மீறி ஜெயிக்கணும். அந்தந்த வயசுல அது அது இருக்கணும். ஆனா அதையும் மீறி ஜெயிக்கணும். அங்கதான் இருக்கீங்க நீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த வித்யா விகாஸ் பள்ளிக்கூடத்துல ஜாலியா இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கீங்க. இந்த அறையில, இந்த ஹால்ல, இந்த கூட்ட அரங்கத்துல நான் பல முறை மேடை ஏறி இருக்கேன். அத்தனை மேடைகளையும் ஜாலியாக மாணவர்கள் எல்லாரையும் கூட்ட வச்சு உட்கார வச்சு அழகு பார்க்கிற அற்புதமான பள்ளிக்கூடம். சின்ன பிள்ளைய 1330 குரலையும் போன ஒரு நிகழ்ச்சியில இங்க படிக்கிற உங்களுக்கு அடுத்து வந்திருக்கிற அறிவுகள் அழகா இங்க 1330 குரலையும் சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு இந்த மாணவர்களை வெறுமனைய படிப்புல மட்டும் இல்லங்க, கலையில பாடுறியா பாடு, டான்ஸ் ஆடுறியா ஆடு, குரல் சொல்றியா, அப்படி எல்லா துறையிலும் அவர்கள் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற வாய்ப்பு வாசலாக இருப்பது இந்த வித்யா விகாஸ் பள்ளிக்கூடம். என் டாக்டர் இருக்கார், கார்த்திகேயன் டாக்டர். எந்த பள்ளிக்கூடத்திலேயாச்சும் ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு மனசுக்கு கல்வி அறிவை கொடுப்பதற்கு இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் உங்களுக்கு மனசு மட்டும் இல்லையா, உடம்பு நல்லா இருக்கணும். அதற்கு நான் டிப்ஸ சொல்றேன். அவர் டெய்லி உங்களுக்காக யூடியூப்ல பேசி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறது மனசையும் பார்த்துக்கணும்.
உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாடுபடு உனக்கு உலகத்துக்கு நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு. அது நமக்கு எதுக்கு? உடம்ப வளைக்கணுமா? அதைத்தான் இந்த பள்ளிக்கூடம் சொல்கிறது. உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசை ஆரோக்கியமா வச்சுக்கணும். சோம்பேறித்தனத்தை தூக்கி அப்புறம் போடணும். சோம்பேறித்தனம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய 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 நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த சோம்பேறித்தனம். இன்னைக்கு எந்திரிக்கிறோம் 6 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் கிரவுண்டுக்கு போகணும் நினைச்சுக்கிட்டு தான் படிப்போம். அலாரம் கரெக்டா நம்மளால வைப்பாங்க. செல்போன் பக்கத்துல தான் இருக்கும். கிரிங்னு அது மணி அடிக்கும். தப்புன்னு தூக்கி ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவான். அப்ப சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுகிற வேலையை மேலாள் மாணவர்கள் செய்ததனால் தான் நீங்க இன்னைக்கு வெற்றியாளர்களாக உட்கார்ந்துருக்கீங்க. பல்வேறு துறையில நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இன்னமும் நீங்க அடைய வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அழகாக இங்கே வந்திருக்கிற நமது தனியார் பள்ளிக்கூடம் ஐயா வந்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? தனியார் பள்ளிகளுடைய மாநில பொருளாளராக இருக்கிற ஐயா அவர்கள் இங்கே ஸ்ரீதர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தோட பேர் என்ன தெரியுமா? செய்தி மட்டும் தெரிஞ்சுங்க, ஜே.சி. குமரப்பா பள்ளி. இந்த ஜே.சி. குமரப்பான்னா யார் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுங்க. ஜே.சி. குமரப்பான்னா சுதந்திர போராட்ட காலத்துல காந்தியடிகளோட கூட இருந்த, அவருடைய கொள்கைகளை பின்பற்றின, காந்தியடிகள் மாதிரியே வாழ்ந்த ஒரு மாமனிதன் ஜே.சி. குமரப்பா. அவர் ஊர் எது தெரியுமா? ரொம்பலாம் அலையாதிய நம்ம தஞ்சாவூர் தான் அவருடைய ஊரு. இந்த ஜேசினா நம்ம ஜேசினா வேறதான் ஞாபகத்துக்கு வரும். ஜேசி வச்சு கிளப்புறாங்க, ஜேசியை வச்சு கிரவுண்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க, ஜேசியை போட்டு மரத்தை வெட்டிட்டாங்க, ஜேசிபி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஜேசிகே ஜோசப் செல்லத்துறை குமரப்பா. ஜே ஃபார் ஜோசப், சி ஃபார் செல்லத்துறை, கே ஃபார் குமரப்பா. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் யார் அவர். ஏன்னா நம்மளாம் ஜெயிக்கணும்னா எது தேவைன்னா பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னா வெளியிலேருந்து எங்கேயோ போய் தேடி பிடிச்சி கண்டு வரக்கூடிய பொருளாதாரமா இருக்கக்கூடாது. என்கிட்ட என்ன இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு எப்படி நான் சம்பாதிக்க முடியும், என் ஊருக்குள்ள இருந்துகிட்டு என் நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு எப்படி நான் சம்பாதிக்க முடியும், எனக்கு இங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டு எப்படி நான் பொருளாதாரத்துல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காந்திய பொருளாதார கொள்கையை உருவாக்கிய ஜே.சி. குமரப்பா அப்படிங்கிற சுதந்திர போராட்ட தியாகியோட பேரை தன்னோட பள்ளிக்கூடத்துக்கு பெயராக வைத்து இவர்களும் காந்தியை போலவே காந்திய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய கைதட்டப்படுது. எதனாலன்னு கேளுங்க. அவர் வந்திருக்கிறது ஜே.சி. குமரப்பாங்கிற பேருக்காக மட்டும் சொல்லல, உங்களுக்காக, எனக்காக. எனக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் நான் போராடணும். ஏன்னா மைக்க பிடிப்பேன்னா மைக்க பிடிக்கிறத மட்டும் தான் வச்சுக்கணும். நான் போய் நேரம் பிளைட்டை பிடிச்சி ஓட்டுறேங்கிற திறமைக்கு போகக்கூடாது. அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஜே.சி. குமரப்பா காட்டிய பொருளாதாரம் என்பது நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ, நம்ம கிட்ட என்ன வசதி வாய்ப்பு இருக்கோ அதை வச்சுக்கிட்டு முன்னேறணும் அப்படிங்கிற அற்புதமான காந்திய பொருளாதாரம், சுய பொருளாதாரத்தை சொல்லி இங்கே அதன்படி நாம வாழ்க்கை நடத்தினால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லிய அற்புதமான ஒரு ஜே.சி. குமரப்பா என்கின்ற தியாகியுடைய பெயரோடு வந்திருக்கிற நமது ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பொருத்தமாக நமது பாஸ்கர் ஐயா உங்களுக்காக அழைத்திருக்கிறார்கள். அன்பான நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்திக்கு வந்துடலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், எங்கேயும் வேதனை தான் இருக்கும். ஆனா யாரு ஜெயிக்க முடியுமா? ஐயோ எப்ப பார்த்தாலும் எதை நான் ஆரம்பிச்சாலும் எனக்கு நஷ்டமாவே முடியுது, எதை என்னால ரொம்ப நல்லா செய்ய முடியல அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். பட்டய கிளப்பு, என்னையப்பார் பட்டய கிளப்பு, பட்டய கிளப்பு, பட்டி தொட்டி ஜங்கும் பட்டய கிளப்பு, பட்டய கிளப்பு, பட்டய கிளப்பு, பட்டி தொட்டி ஜங்கும் பட்டய கிளப்பு, கட்டு கட்டா சேர்த்த ரொட்டி கட்டு வெறும் போட்டு போட்டு கிடக்கு, பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி உண்டாது பட்டினியா கிடக்கு,
சேர்த்த சக்கர உணவு கெடுத்து சேர்த்த பணம் கெடுத்து பார்த்து பார்த்து செலவழிக்கணுமே. அப்ப நல்லா கேட்டுங்க, வேற எங்கேயும் இல்லை வாழ்க்கை, நம்மகிட்ட தான் இருக்கு. சுத்தி உள்ளவங்களை குறை சொன்னோம்னா விளங்காது. முதல்ல நம்மளை திருத்தணும். நாட்டை திருத்துறேன் வேணாம், இந்த உலகத்தை திருத்துறேன் வேணவே வேணாம், என் ஊரை திருத்துறேன் வேணாம், என் குடும்பத்தை திருத்துறேன் வேணாம், என் பிள்ளைகளை திருத்துறேன் வேணாம், என் நண்பனை திருத்துறேன் வேணாம். நம்ம திருத்திக்குவோம், ஒன்னை திருத்திக்கொள். நிச்சயமாக ஒன்னை பார்த்து உங்க பையன் வளருவான், உங்க பையனை பார்த்து உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க குடும்பத்தை பார்த்து அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊரை பார்த்து உலகம் நல்லா இருக்கும். அப்ப மாற்றம் எங்கே வேணும்னா நம்மள்கிட்ட வேணும். அந்த மாற்றத்தை அழகாக உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தான் மாற வேண்டும் என்ற அற்புதமான தத்துவத்தை சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நமது தாளாளர்கள், இயக்குநர்கள், முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வருகை தந்திருக்காத அலுமினி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி வேற எங்கேயும் தேட வேண்டாம். விவேகானந்தர் சொன்னது மாதிரி கடவுளை உங்களுக்குள் தேடுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாற முடியும். அதற்கான சக்தி வெளியில இல்லை, உங்களுக்குள் இருக்கிற தன்னம்பிக்கை, உங்களுக்குள் இருக்கிற உங்களை தேடுங்கள், நிச்சய வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லி இங்கே கூடியிருக்கிற அத்தனை மேலாண் மாணவர்கள், அலுமினி செல்வங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஆண்டுதோறும் நீங்கள் இந்த வித்ய விகாஸ் பள்ளியில் உங்களை கால் பட வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அடுத்து இந்த மாணவர்களுக்கு அடுத்த வாரிசுகள், உங்க வாரிசுகள் இனி வரப்போ ஜூனியர்ஸ், உங்க வாரிசுகளுக்கு நீங்க என்ன செய்யணும் என்ற ஒரு உணர்வு வந்துட்டாலே உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கு, உங்க குடும்பம் நல்லா இருக்கு, நீங்க ஜெயிப்பீங்க. நண்பர்களின் வறுமையையும் கொடுமையையும் கூடையிலே வெட்டி வை, கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தா மூளையிலே கட்டி வை, நெடுங்கவலை தீர்ந்தது என்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை, நெருஞ்சி காட்டை அடித்து அதில் தானியத்தை கொட்டிவை என்ற நம்பிக்கை வருவதோடு மீண்டும் மீண்டும் நாம் கூட வேண்டும். இந்த மாணவர்களை பற்றி, அவருடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி இந்த தாயாத்திற்கு வருகின்ற அத்தனை நல்ல மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, இரண்டாவது பெற்றவர் என் பேர் கார்த்திகேயன். நான் இப்போ டாக்டராக இருக்கேன். சொந்த ஊரில் கிளினிக் வச்சு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது சேர்ந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். 2011 பேட்ச். 2011 9th ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு தான் இங்கேருந்து வெளில போனேன். இன்னைக்கு டாக்டராக வந்திருக்கேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண ஸ்டாஃப்ஸு, சார்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டே இருங்க, நாங்களாம் கண்டிப்பாக வருவோம். அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க சார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா பொண்ணு வந்து பேராவணியில் ஜேசிக்கில் தான் படிக்கிறாங்க. ஆனுவல் டேக்கு போயிருந்தேன். இப்போ சார் வந்து பேசியிருந்தீங்க. அப்போ வந்து அங்கே ஸ்கூல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக நீங்கள் சென்னையிலேருந்து மேடம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கள் ஸ்கூலை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஆமாம், அதே மாதிரி சாரும் வந்து காணொலியில் நிறையா பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கேன். இப்போதான் முதல்ல நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து இங்கே ஸ்கூலில் சேர்றதுக்கு வந்து நான் இங்கே சேர்ந்தது இங்கே தான் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் வந்து இங்கே சேரும்போது
அந்த டயத்துல நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் 2011. எங்கே சேர்ந்தாலும் அப்போ வந்து நீட் அதெல்லாம் கிடையாது. 12th எவ்வளோ மார்க் எடுக்கணும், 10th எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதை வச்சு தான் எல்லாமே இருக்கும். அப்போ எங்கள் ஸ்கூலில் சேர்றோம்னாலும் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எங்கள் அப்பா இவனை அடுத்து 9th போகிறான், இவனை எங்கேயாவது போய் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கப்ப போய் எல்லா ஸ்கூல்லையும் எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எங்கேயுமே எனக்கு வந்து உங்கள் பையன் வந்து சரியா இல்லை, இன்னும் நல்லா படிக்கணும், இல்லாட்டி மறுபடியும் 8th படிக்கணும், இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்கூல் இங்கே ஓப்பனிங். ஊரில் வந்து பேனர் பார்த்துட்டு வித்திய காசுப்பா வாப்பா இங்கே சேர்க்கலாம், நல்லா படிக்க வைப்பாங்க அப்படின்னாங்க. இன்னும் இங்கே சேர்த்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், எனக்கு ஆள முடியும், ஏன்னா என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து ஸ்கூலில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த பாலை ஒரு சைடு மட்டும் தான் கட்டியிருந்தாங்க. அங்கே தான் என்ட்ரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. வந்து சேர்த்துட்டு என்னோட இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னோட அட்மிஷன் நம்பர் 78. 78வது ஆளுனா சரி நான் 9th தான் வரப்போறேன். 9th எத்தனை பேர்ப்பா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. 4 பேர். நான் தான் 4வது. இன்னும் அட்மிஷன் வந்துட்டே இருக்கும், இன்னும் 2 மாசம் இருக்கு சார். நான் ஹாஸ்டலில் சேர்க்க போறேன். ஹாஸ்டல் பின்னாடி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போதான் அதுவும் கட்டிட்டு இருக்காங்க. என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்கப்பா. நீ இங்கதான் படிச்சாகணும் அப்படின்னு முன்னாடி நீங்க சேர்த்து விட்டாரு. இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சு நான் நல்ல மாணவனாகி வெளியில போகும்போது நான் அப்படியே படிப்படியா நல்ல மாணவனா வந்துட்டு இருக்கப்ப ஸ்கூலும் கட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸ்கூலும் வளர்ந்தது, நானும் வளர்ந்தேன். அதுல எனக்கு ஒரு பெருமை, இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேங்கிறத விட நான் படிக்கும் போது தான் அந்த ஸ்கூலே கட்டினாங்க, அங்கேயும் தானே நான் வந்தேன். இதுல ஒரு பெருமை எனக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி 10th முடிச்சிட்டேன். 10th சூப்பர் மார்க் 475. சரிப்பா நீ தான் நல்லா படிக்கிறீங்க, லோக்கல்லே படிக்கலாம் அப்படின்னா. அப்ப நான் சேர மாட்டேன்னு சொன்னேன் 9th. எங்க அப்பா சேர்க்கணும்னாரு. இப்ப எங்க அப்பா வேற எங்கேயாவது படிக்கணும்னா நான் வரவே மாட்டேன், நான் இங்கதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுதான் 11th 12th இங்க படித்தேன். 9th 10th 11th 12th எல்லாத்துலயுமே ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட். எனக்கு வந்து 9th படிக்கும்போது ஹாஸ்டல் அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 10th எல்லாம் கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு செட் ஆயிடுச்சு எல்லாமே இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு 12th இங்க 10th நான் வந்து எப்படி படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஊர் எல்லாருக்கும் தெரியும். நான் 10th நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இப்ப நான் தான் இந்த ஸ்கூலுக்கு அம்பாசிடர் எங்க ஊர்ல. ஏன் இங்க பாருங்க அங்கே போயிட்டு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, பாலா கார்த்தி இவனையும் கூட்டிட்டு போப்பா, இவனையும் கூட்டிட்டு போ. நான் ஒரு 15 பேரை கூப்பிட்டு வந்தேன் 11th 12th கூப்பிட்டு வந்து ஹாஸ்டல்ல தான் சேர்ந்து படிச்சிருந்தேன். 11th 12th வரும்போது இந்த ஸ்கூலுக்கு வந்து டே ஸ்காலருக்கு பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டே ஸ்காலரா போறியாப்பா, ஹாஸ்டல்ல தான் இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இப்ப கூட்டோடய ஓடி வந்துட்டேன். நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, இடத்த பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நிறைய வைங்க சார். இப்ப நான் படிக்கும் போது என்ன நல்ல மாணவனாக்கி என்ன டாக்டர் ஆக்கி எல்லாம் அனுப்பிச்சிங்க, அது ஓகே. அது சரி, அதோட உங்க கணக்கு முடிஞ்சிச்சா? இல்ல, இப்ப சமீபமா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துருக்கேன். அப்ப சார் கார்த்திகேயன் சார் கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், மேலே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார் இப்போதைக்கு நம்ம பிளான். சரிப்பா சொந்தமாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஐடியாவில் தான் நம்ம தனியாகவே கிளினிக் வச்சேன். சொந்தமாக சூப்பராக இருக்கேன் சார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் சார். இந்த மாதிரி வந்து படிக்கும் போது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம அதுக்கு அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காது சார் எப்பவுமே. அதனால இப்போ இந்த தடவை வந்திருக்கேன், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. என் கூட இருந்தவங்க எல்லாருமே இதே மாதிரி நல்ல நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க. அவங்களால இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை கூட அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க. இதுக்கு மேல படிக்கிறவங்களும் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதுல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இங்க படிக்கிற எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நம்மள மாதிரி வருவாங்க, நம்மளோட சூப்பரா வருவாங்க அப்படிங்கிறதுல நம்மளோட சேவை சார். 12th மட்டும் நிப்பாட்டிடாம அடுத்து காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டிட்டே இருங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுங்க, கண்டிப்பா நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார். வாய்ப்பு எடுத்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ வந்து பேசினாரு டாக்டர் கார்த்திகேயன், ரொம்ப பெருமையா இருக்கு. அதோட இப்போ சொன்ன தகவல், நம்ம ஸ்கூல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய அச்சீவ்மெண்ட் இருக்கக்கூடிய பேரண்ட நம்மளுடைய பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டோட பின்படி தர்றாரு அப்படிங்கிற போது, அதாவது ஒவ்வொருத்தரும் பள்ளிகள் நான் மட்டும் வளர்ந்தாலும் இந்த பள்ளிகளுக்கு இன்னும் வரணும். அவர் சொல்லும்போது சொன்னாரு, நம்மளை விட இன்னும் நல்லா வரணும், நம்மள மாதிரி வரணும், இன்னும் நல்லா வரணும். அதுதான் நம்ம பள்ளியில பயின்ற மாணவர்களுடைய சிறப்பு. அதே மாதிரி அந்த மாணவருக்கு தன்னுடைய ஜெனரலாக வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றதுங்கிறத விரும்ப மாட்டாங்க. இப்படி தன்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டோட இந்த பின்படி தராரு அப்படின்னா, இந்த தாய்மீட்டின் மீது எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார், அவர் மீது எவ்வளவு அழுத்தமான பாசத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று. ரொம்ப நல்லது.
உண்மையாகவே நல்ல விஷயங்கள் எல்லாமே முயற்சிக்கும். நம்ம கட்டது பெற்றால் பெற்றாது இது போல நிறைய காப்பியங்கள் உருவாகணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. கண்டிப்பாக உருவாக்குவோம். உங்களுடைய நம்பிக்கை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வித்யா விகாஸ் பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் என்கின்ற பெருமையோடு இந்த மேடையில் இருப்பது அப்படிங்கிறது அளப்பரிய மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி பேசின மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் முதல் பேட்ச், நான் இந்த பள்ளியினுடைய 2வது பேட்ச் மாணவன். 2012, 2014 ஆண்டுகள்ல இங்க 11, 12 படித்தோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சார் சொன்னார், முருகானந்தம் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அலுமினி மீட் வச்சிருக்கோம், வரணும், அவசியம் வர சார், எந்த வேலை இருந்தாலும் முதல்ல ஆளா கிளம்பி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 9:30 மணிக்கு சொன்னாங்க. ஒரு 10 மணி போலலாம் வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இவரை எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்காரு இன்னமும். எனக்கு தான் ஆச்சரியமா, எனக்கு வயசு ஆயிடுச்சுங்கிற ஃபீல் வந்துருச்சு இவரை பார்த்ததுக்கு அப்புறம். இன்னமும் அதே வேகம், அதே பொலிவு, அதே பேச்சு. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பள்ளியினுடைய ட்ரஸ்டி திரு பாஸ்கரன் சார் அவர்களை மனமார்ந்த வணக்கங்கள். அடுத்ததா, நாங்க படிக்கும்போது இவரை மருத்துவர் அப்படின்னு கூட அடையாளப்படுத்த மாட்டோம். வித்யா விகாஸ் பள்ளியினுடைய வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு தான் எல்லாரும் பசங்க எல்லாரும் பேசிக்குவோம். அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளடா அப்படின்னு பெருமையா பேசிக்குவோம். இன்னைக்கு அப்படிலாம் அவர் அடையாளப்படுத்த முடியாது. இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் அறியக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய இல்லத்திற்கு அவர்களுடைய கைகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில தன்னுடைய படிப்பை, மருத்துவத்தை எளிய மக்கள்கிட்ட போய் சேர்த்து அதன் மூலம் இன்னைக்கு வித்யா விகாஸ் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்றதை விட மருத்துவர் கார்த்திகேயன் அவர் வித்யா விகாஸ்ல ட்ரஸ்டியா இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு தமிழக மக்களுக்கு பெரும்பாலும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், நாங்க படிக்கும்போது இவங்க டீச்சரா இருந்தாங்க, இன்னைக்கு பிரின்சிபலா உயர்ந்திருக்காங்க. நாங்க எப்படி ஒவ்வொரு நிலையை உயர்ந்தமோ அதே மாதிரி பள்ளியில இருக்கக்கூடிய பணியாளர்களையும் அடுத்த நிலைக்கு உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய வித்யா விகாஸ்க்கு இந்த நேரத்திலையும் பிரின்சிபல் மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகளினுடைய பொருளாளர் ஐயா திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் திரு காசவேல் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். 2014 அப்புறம் 2017 பள்ளியில பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வேந்தர் டிவியோட பட்டிமன்ற நிகழ்வை இந்த அரங்கத்துல இதே மேடையில நடத்தணும். அப்ப பள்ளியில இருந்து மிகப்பெரிய சப்போர்ட். ஒரு முன்னாள் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல வித்யா விகாஸ் நிகர் வித்யா விகாஸ் மட்டும்தான். நான் படிக்கும் போதும் இந்த பள்ளி மேல ஒரு பெரிய பிரமிப்பும் பிரம்மாண்டமும் இருந்தது. ஏன்னா 10ஆம் வகுப்பு வரை ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில படிச்சுட்டு 11, 12 மட்டும் இங்க படிக்கும்போது இந்த பள்ளியில எல்லாமே பிரம்மாண்டம், கட்டிடங்கள் பிரம்மாண்டம். இன்னைக்கு நண்பர் சொன்ன மாதிரி முதல் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டியிருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு நாங்க வந்தோம். நாங்க வரும்போது செகண்ட் ஃப்ளோர் ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 3 மாடி கட்டடங்களும் பிரம்மாண்டமா இருக்கு. சுத்தியும் கட்டடங்கள் உயர்ந்திருக்கு. பிரமிப்பா இருக்கு பார்க்கும்போது. ரொம்ப வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி நாங்க படிச்ச ஸ்கூலு அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமையும் கூட. நாங்க படிக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. டே ஸ்காலர்ஸ் வேனா இருக்கட்டும், ஹாஸ்டலர்ஸ்க்கு பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. குறிப்பா நான் டே ஸ்காலரா இருந்தேன். கொஞ்ச நாள் மட்டும் இந்த ஹாஸ்டல்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்க ஸ்டாஃப். எங்க அருணன் இங்க இருக்காரு. அருணனாலேயே இந்த ஹாஸ்டல் நான் எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு வந்தோம். ஏன்னா பசங்க அருணன் சொல்றது அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் கிளாஸ்ல. அதுக்காகவே ஒரு டேர்ம் நான் இங்க ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணி ஒரு டேர்ம் 12th ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படித்தேன். இந்த ஹாஸ்டல் கொடுத்த அனுபவம் என் வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் எல்லா நேரங்கள்லயும் பயனுள்ளதா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழல்லையும் ஏதோ ஒரு இடத்துல பள்ளியினுடைய நினைவுகள் எங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து 10th வரையும் வீட்டுல சாப்பிட்டோம். 11th 12th ஹாஸ்டல் சாப்பாடு. டே ஸ்காலரா இங்க நம்ம பேமெண்ட் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பரிச்சயம் தான். வீட்டுல சாப்பிடும்போது ஹாஸ்டல் சாப்பாடு நம்ம குறை சொல்லுவோம். எல்லாரும் நான் உட்பட இங்க சொல்லியிருப்போம். ஆனா பள்ளியை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் சொல்றேன், அந்த சாப்பாடு வெளியில எந்த ஹோட்டலையும் கிடைச்சதில்லை. 10 வருட காலமா கிட்டத்தட்ட வெளியில சாப்பிடுறோம். ஆனாலும் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்ட அந்த நினைவுகளும் அந்த உணவுடைய சுவையும் இன்னைய வரைக்கும் வேற எங்கேயுமே எனக்கு கிடைச்சதில்லை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்
நான் படிக்கும்போது குறிப்பிட்ட ஸ்டாஃப் மட்டும்தான் எங்களுக்கு, நீங்க இப்ப எல்லாருமே அதுக்கப்புறம் படிச்சவங்க கிட்டத்தட்ட அவர் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி நான் ஒரு ஆள், அதுக்கப்புறம் எல்லாருமே எங்களுக்கு ஜூனியர் தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் எங்க செட்ல யாருமே காணும். அப்போ வந்து பிளாக்குக்கு இந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல், இப்பயும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனாலும் அந்த கட்டுக்கோப்பை கொண்டு போனது அப்படிங்கிறது உண்மையிலே அந்த காலகட்டத்தில் நமக்கு வேணா வெறுப்பாகவும் ஒரு மாதிரி தெரியலாம். ஆனா வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்கள் போறதுக்கு அதெல்லாம் எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிலை போகும்போது தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், சமூக ஊடகங்கள பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனா வித்யா விகாஸ் மாணவர்கள் அப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி அதை உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த உருவாக்குறது அப்படிங்கிறது சர்வ சாதாரணம் இல்லை. இன்னைக்கு ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து திருச்சியில வைப் டிஜிட்டல் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கோம். அதுல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் டிசைனிங், பிரிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்றோம். என்னோட ஆஃபீஸ்ல வந்து 8 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. அவுட் ஸ்டேஷன் ஸ்டாஃப் வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்க. மந்த்லி வந்து ஒரு 3 lakhs வரையும் டர்ன் ஓவர் பண்றோம். 3 lakhs ஒரு 2 lakhs கிட்டத்தட்ட ப்ராஃபிட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நிலைக்கு உயர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது வித்யா விகாஸ் போட்ட அடித்தளம் மட்டும்தான். இந்த 2 வருட காலம் நான் இங்க படிக்கும் போது கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு விஷயங்களுமே என்னோட வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் அப்ளை பண்றேன். ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது குரூப்ல, நான் வாட்ஸ்அப் குரூப்ல எங்க பசங்களுக்கு அனுப்புறேன். ஆனா யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் பயங்கர பிஸி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க, எல்லாருமே பயங்கர பிஸி. ஆனாலும் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும், ஒரு திருமண நிகழ்வு வரும், ஒரு வீடு குடி போறது வரும், ஏதோ ஒரு இடங்கள்ல போய் சந்திச்சிடலாம். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு திரும்பவும் ஒரு மரியாதையோட இந்த இடத்துக்கு, இந்த மேடையில பேசுறதுக்கு, உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி இங்க எல்லாரையும் இங்க ஒன்று சேர்த்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.